வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் கல்வி செய்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு மார்ச் 2025 தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி செய்தி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ தமிழகம் முழுவதும் நாளை 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ் அரசு பொதுத் தேர்வு மார்ச் 2025 நடைபெறுகிறது. அதுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான். இதில் இருக்கக்கூடிய வினாக்கள் குருவினா சிறுவினா நெடுவினா எதுவும் ஸ்கிப் பண்ணாதே எல்லாத்தையும் நல்லா படிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக இதில் இருந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காத மாணக்கர் கல்வி செய்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வினாக்கள் என்னென்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இந்த மாதிரி பேட்டர்ல தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. 12ஆம் வகுப்பு தமிழ் அரசு பொதுத் தேர்வு மார்ச் 2025 90 மார்க் பார்த்தீங்கன்னா எக்ஸாமு 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 14 1 மார்க் இருக்குது. புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அந்த கொஷின் பேப்பர் கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். இதில் குருவினா பொறுத்த வரைக்கும் கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழில் துணை வேண்டும் என்கிறார். நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக. கழிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக. ஒருமுக இனி பெருமுக இனி ஒரு முக்கியமான வினா. அடுத்து பார்த்தீங்கன்னா நடை இலக்கியல் பற்றி தொல்காப்பியில் கூறும் கருத்தை குறிப்பிடு. புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வரைக. பருவத்தை பயிற்சி நேர மேலாண்மையை பொறுத்து எழுது. அடுத்து கீழே ஏதேனும் ஒன்றனுக்கு பகுபத உறுப்பு இலக்கணம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு பின்வரும் சொற்கள் ஏதேனும் ஒரு சொல்லை பிரித்து சேர்த்து தொடர் அமைக்க. தாமிரை கோவில். உயர்திணை பன்மை பெயர்கள் பன்மை விதி பெற்று வருமாறு 2 தொடர்களை எழுதுக. ஏதேனும் ஒன்றுக்கு புணர்ச்சி விதி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கீழ்கண்டவற்றில் ஏதேனும் ஒன்றுக்கு கொடுக்கப்பட்டுள்ள 4 சொற்களை பயன்படுத்தி தொடர் அமைக்கவும். இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பொருள் வேறுபாடு அடைந்து தொடர் அமைக்க சொல்லியிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு. ராமலிங்க அடிகள் கந்தோலியிடம் எத்தகைய உறவு வேண்டும் கேட்கிறார். எவற்றையெல்லாம் விட நன்றி சிறந்தது குரல்வழி விளக்குக. நெக்ஸ்ட்டு சங்க பாடல்களுடைய ஒலிக்கோலங்கள் நல்லா படிச்சுக்கணும். வேளாண் மேலாண்மை குறித்து நீர் பரிந்துரையை எழுதுக. நீங்கள் ஆசிரியரால் மாணக்கரை அன்பினால் எவ்வாறு நெறிப்படுத்துவீர்கள். பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியின்றி கூட்டு குடும்பம் விளக்குக. பொருள் வேற்றுமை நல்லா பார்த்துக்கோங்க. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது குரட்பாவில் பயின்ற ஒரு மணி ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா படித்து எழுதி பாருங்கள். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இலக்கிய நயம் பாராட்டுக கேட்கப்பட்டிருக்கு. திணை பொறுத்த வரைக்கும் பாடான் திணை. பின்வரும் பழமொழியினை வாழ்க்கை நிகழ்வோடு அமைத்து எழுதுக. யானைக்கு அடி சுரக்கும். அதே மாதிரி கடல் அல்லது அன்பு என்னும் தலைப்பில் கவிதை எழுத சொல்லியிருக்காங்க. சென்னையில் உள்ள மயிலாப்பூர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பண்டைய கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறை முக்கியமான வினா. மகா நடிகரை கண்ட பாலச்சந்திரனின் மனவேடம். சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டுகள் இவைகள் தோன்றப்படுகிறது. மனப்பாட பாடல் கேட்கப்பட்டிருக்கு. சிலப்பதிகாரம் கேட்டிருக்காங்க. சுடும் என முடியும் குரல். ஸோ கண்டிப்பாக இந்த வினாத்தால் இருக்கக்கூடிய வினாக்களும் நல்லா படிச்சுக்கோங்க. வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் கல்வி செய்தி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. இதான் 12ஆம் வகுப்பு தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இருந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர் கொஷின் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நாளை நடைபெறக்கூடிய தமிழுக்கு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. நன்றி.